பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்கள் வாழ்விலே நீர் செய்து வருகின்ற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வை நினைத்து உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்ற வேளையிலும் கர்த்தத்தாமே எங்களுடைய வாழ்வின் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டும் என்ற அனுதினம் உடைய சமூகத்திலே எங்களை ஊற்றி நிற்கின்ற அந்த சிந்தையை எங்களிடத்திலிருந்து தேவரீ நீர் ஏற்றுக்கொண்டு வாழ்விக்கின்ற கர்த்தர், உம்முடைய கிருபையினாலே சுகவீனமாய் பலவீனமாய் மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய வல்லமையின் கரத்தினாலே தொட்டு உயிர்ப்பிக்க கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய வல்லமையின் கரம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உம்மை துதித்து பாடி உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் ஒரு புது நம்பிக்கையை எங்களுக்குள்ளாகவும் எங்கள் மூலமாய் பிறருக்குள்ளாகவும் அருளித்தாரும். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வல்லமையாய் வழி நடத்தும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, நாம் அனைவரும் இணைந்து தொடக்க பாடலாக பாமாலைகளிலே முதலாம் பாடல் ஆத்மமே உன் ஆண்டவரன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறவருமானவர் தோற்றிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை மாறாதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பார்ந்தோரே, பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பினார் செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்தோம், முழங்காற்படியிட்டோம், மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுள் அருளும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பார்ந்தோரே, திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானுடனே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டாகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனுடனே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட பெயர் படித்த பகுதியை வாசித்தாயிற்று. தேவனே உனக்கு மகிமையுண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 1 33 வசனங்கள். சங்கீதம் 103 1 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுத்து சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார்.
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதை தேவன் துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இன்றைய தினம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. மத்தேயு 17:14. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்பது. நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்தோரே, நாம் அனைவரும் இணைந்து திருவார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக பாமாலைகளிலே 328ஆம் பாடல் அஞ்சாதிரு என் நெஞ்சமே என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
அன்பார்ந்தவரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முற்படுகின்றோம். தேவரீ நீர் எங்களோடு இடைப்படும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தவரே, இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்நாளிலே தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றேன். இந்நாளிலே கடவுளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன என்ற உறுதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு திருமறையிலிருந்து 4 பாடங்களை அருளி தந்திருக்கின்றார். இதிலே மாற்றுத்திறனாளிகளை குறித்த நம்முடைய கரிசனை எவ்வாறாக இருக்கின்றது என்பதனையும், நம்முடைய வாழ்விலே அவர்களை எவ்வாறாக நாம் கருதுகின்றோம் நடத்துகின்றோம் என்ற ஒரு சிந்தையையும், நம்முடைய வாழ்வின் குறைவுகளை கடவுள் எவ்வாறாக பார்க்கின்றார் என்ற எண்ண ஓட்டத்தையும், அதை மிஞ்சி இயங்க கடவுள் நம்மை அழைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையின் ஊற்றாய் நாம் மாறக்கூடிய ஒரு அழைப்பையும் கடவுள் நமக்கு அருளித் தருகின்றார். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய பகுதி யாத்திராகமம் விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு கடவுள் அருளி தருகின்ற அன்பின் அழைப்பாக இருக்கின்றது என்பதனை நாம் கண்டு கொள்ளுகின்றோம். மோசேயினுடைய வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது கடவுள் அவரை வெவ்வேறு விதமாக ஆயத்தப்படுத்தினார் என்பதனை நாம் கண்டுணர முடிகின்றது. மரித்து போய் இருக்க வேண்டிய அவரை கடவுள் தூக்கி வளர்க்கும்படியாக எகிப்திய பிரின்சஸ் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்டு கொள்ளுகின்றோம். அந்த இளவரசியின் மூலமாக கடவுள் தருகின்ற நன்மை, அவருடைய தாயார் அவருடைய சகோதரியோடு வளர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல், அவருடைய சகோதரி அவரை பாதுகாத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அவருடைய சகோதரனை கடவுள் அவருக்கு உதவியாளராய் தரக்கூடிய ஒரு சூழல். அவரை சுற்றி ஒரு குடும்பத்தை கடவுள் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் காண்கின்றோம். மோஸ்ட் ப்ராப்ளி அதற்கு காரணம் அவருக்குள்ளாக இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை. அதற்கு முக்கியமாக இருந்த காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த திக்குவாய், வார்த்தைகள் சரியாய் வாயிலிருந்து வரவில்லை. ஒருவேளை திருமறையில மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன செயல்பாடுகளை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சில சட்டதிட்டங்கள் இருப்பதாக இருக்கின்ற ஒரு சூழல் இருந்தாலும், கடவுள் தன்னுடைய தேர்ச்சியாக எடுத்திருக்கின்ற இஸ்ரவேலை விடுதலைக்கு வழிநடத்துகின்ற முதல் முக்கிய நபர் மோசே என்பதனை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இங்க நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, மோசே தன்னுடைய குறைவை முன்வைக்கின்றார். கடவுளோ அதற்கு கோவப்பட்டு அவரை வார்ன் பண்ணி அவருடைய சகோதரரை அவருக்கு கொடுத்து, யார் உன் கூட வந்தாலும் வாயா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் கண்டு கொள்ள முடிகின்றது. அதனால கடவுள் அவருடைய தேர்ச்சியாக வைத்திருக்கின்ற இந்த அன்பு மனுஷனை மிகவும் வித்தியாசமான கடவுளுடைய ஆசீர்வாதமாக நாம் இஸ்ரேலிலே காண்கின்றோம். மிகவும் கடினமான பாதைகளை கடந்து வரக்கூடிய ஒரு சூழல். அவரை சுற்றி இருக்கின்ற மக்கள் அவரை எதிர்த்து நிற்கும் பொழுதும் அந்த இடத்திலே கடவுள் அவரோடு இடைப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. பார்வோன் முதற்கொண்டு அனைவருக்கு முன்பாகவும் நின்று பேச வேண்டிய துணிச்சலை கடவுள் அவருக்கு அருளி தருகின்ற ஒரு கிருபை. அவருக்கு எது பலவீனமோ கடவுள் அதையே பலமாக மாற்றி தரக்கூடிய ஒரு அன்பின் கிருபையை நாம் கண்டு கொள்ளுகின்றோம். அன்பார்ந்தவரே, வாழ்க்கையில நம்ம பல நேரங்கள்ல மாற்றுத்திறனாளிகளை காண்கின்ற நடத்துகின்ற விதங்கள் என்பவை அவர்களை நம்மிடமிருந்து தூர தள்ளிவிடுகின்றது. பொதுவா இது எல்லா தளங்களையும் நடக்கும். ஒரு நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு தளத்திலிருந்து ஒரு அப்நார்மல் லைஃப் அப்படின்னு நினைக்கக்கூடிய தளத்தில் இருக்கின்ற இன்னொருத்தரை காணும் பொழுது அவர்களை ஒருவேளை ரொம்ப இரக்கமா கண்ணோக்கிறது, அல்லது அவர்களை வேறு விதமாக பார்ப்பது, அவர்களிடமிருந்து சற்று ஒதுங்கி நிற்பது, அல்லது ரொம்ப நெருக்கமாக இருப்பது போல இருப்பது, இந்த மாதிரிப்பட்ட பல சூழ்நிலைகள் சிக்கல்களுக்குள்ள வரும் பொழுது பலவிதமான குழப்பங்கள் உருவாகின்றன. அது மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவதை விட ஒரு வெறுப்பையும் ஒரு ரிப்பலன்ஸையும் கிரியேட் பண்ணுது. அவங்க நம்ம கிட்ட இருந்து தூரம் விலகி செல்லக்கூடிய ஒரு சூழல் அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம கண்டு கொள்ள முடியும். இது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை நம்முடைய வாழ்விடம், நம்முடைய பணியிடம், நம்முடைய கடவுளை ஆராதிக்கின்ற திருச்சபை, ஊழிய ஸ்தலம் போன்ற இடங்கள் எல்லாவற்றிலும் மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பட்டியலிட்டு பார்த்தோம்னா
நமக்கு கிளியரா தெரியும், முக்கால் பேர் கோயில் பக்கமே வர்றதில்ல. அவங்க எந்த இடத்துலையுமே பொதுவில் வந்து ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு நல்ல விஷயமோ இல்லை வேற எந்த ஒரு காரியத்திலையும் வந்து சேருவதில்லை. அவர்களுடைய வாழ்வில் சமுதாயத்தில் எல்லாரும் புழங்குகின்ற கூட்டங்கள் நடுவில் அவர்களை நம்ம ரொம்ப பார்க்கறது கிடையாது. எந்த இடத்துல அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னா, எந்த இடத்துல அவர்களுடைய பணி தேவைப்படுகின்றது என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ, எந்த இடம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ அவ்விடத்துல மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். நண்பந்துரை, கடவுள் நமக்கு தருகின்ற வித்தியாசமான அழைப்பு என்ன அப்படின்னா, மேக்கிங் an otherwise abled as a leader. ஒரு மாற்றுத்திறனாளியை ஒரு தலைவராக நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் மிக மிக முக்கியமானது என்பதனை நாம் கண்டு கொள்ளுகின்றோம். இது ரொம்ப ஆச்சரியமான ஆனா அழகான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில வலினா என்னன்னு தெரியும், அவமானம்னா என்னன்னு தெரியும், நிந்தைனா என்னன்னு தெரியும், ஏற்றுக்கொள்ளப்படாமைனா என்னன்னு தெரியும், ஒதுக்கி வைக்கப்படுதல்னா என்னன்னு தெரியும். அவை எல்லாவற்றிலிருந்தும் மக்களை அனைவரையுமே கோர்த்து கோர்வையாக அன்பாக நேர்த்தியாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல தலைவராக மோசேயை நாம் கண்டு கொள்ள முடிகின்றது. கடவுள் ஒரு நேரத்துல சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப முறுமுறுக்கிறாங்க, இவங்க வேண்டாம், நான் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லும் பொழுதும் மோசே, இல்ல கடவுளே, நீர் எனக்கு தந்திருக்கிற பணி இந்த மக்களை நடத்தி செல்வது, அதனை நான் முன்வைத்து நடத்தி செல்ல கிருபை பாராட்டும் என்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனா நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்லேயோ இல்லை நமக்கு லீடர்ஷிப்லேயோ ஒரு தலைமைத்துவத்திலேயோ எத்தனை மாற்றுத்திறனாளிகளை வைத்து அவர்கள் வழிநடத்துகின்ற பாதைகளை நாம் பின் செல்ல முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ கூட ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்று வந்து ஒலிம்பிக்ஸ், இன்னொன்று வந்து பேரா ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ்ல வந்து மக்கள் ஃபாலோ பண்ண அளவுக்கு பேரா ஒலிம்பிக்ஸ்ல ஃபாலோ பண்ணல. அது மட்டும் இல்ல, ஒலிம்பிக்ஸ்லயே வந்து அதை ஏன் இன்னும் ஒரு விஷயமா பார்க்க கூடாது, ஏன் தனியா அவங்களுக்கு வந்து பேரா ஒலிம்பிக்ஸ்ல ஒன்று வைக்கணும், அதுல ஏன் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் நிக்குது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான், எல்லாத்துலயுமே மக்களை பிரிச்சு வச்சு பார்த்து இந்த தளத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த ஒரு கிளாசிபிகேஷன், இந்த தளத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கிளாசிபிகேஷன் வைக்கும் போது மக்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். அதுக்குள்ளேயே வைக்கலாம் இல்லையா, ஏஜ் குரூப் கிளாசிபிகேஷன் வைக்கிறாங்க, வித்தியாசமான ஜெண்டர் கிளாசிபிகேஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யார் ஏபிள்டு யார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ன்ற கிளாசிஃபிகேஷனை ஒரே ஒலிம்பிக்ஸ்குள்ள வச்சு தனித்தனி கிளாஸஸாக வந்து வச்சு நடத்தி முடிச்சிடலாம். இதுக்கு பேரா ஒலிம்பிக்ஸ் ஒரு பேர் கொடுக்கும் பொழுது அந்த அந்த விஷயமே வந்து ஒரு மாதிரி வேற ஒரு கலர், வேற ஒரு டெக்ஸ்டர் வந்து அதுக்குள்ள வந்துருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய இந்த ப்ரிஃபரன்ஷியல் விஷயம் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணக்கூடிய பல காரியங்கள் மக்களை வந்து பிரித்து அவர்களை வேற விதமா பார்க்குற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளிடுது. கடவுள் சொல்றாரு, நீங்க ஏன் பிரிக்க போறீங்க, நான் அவங்களதான் தலைவராகவே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமான அழகான ஒரு விஷயமா இன்னைக்கு நமக்கு தென்படுது. இப்போ மற்றவங்களுடைய குறைய பத்தி பேசுறது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய குறைய பத்தி பேசுறதும் சிந்திப்பதும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரங்களில் சில விஷயங்களை மறந்துடுறோம். அந்த மறதிக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது வேற. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தப்பாக பண்ணுறோம், இல்லை இடறி விழுறோம், இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது நமக்கு அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் நம்முடைய நார்மாலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்மளை வச்சு நம்மளை எல்லாரும் எப்பொழுதும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி வச்சிடணும். ஆனா இங்க இந்த சங்கீதக்காரன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் வந்து என்னுடைய ஒடுக்கத்தையும் என்னுடைய துன்பத்தையும் என்னுடைய பாவத்தையும் மீறி என்னை தூக்கி நிறுத்தி இருப்பதினாலே கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். உம்முடைய நிலையான அன்புக்காக, என் வாழ்வில் இருக்கக்கூடிய பாவங்கள் அகலுவதற்காக, குறைகள் அகலுவதற்காக, ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீது அன்பு வைப்பது போல நீர் எங்கள் மீது அன்பு வைப்பதற்காக, மண்ணாயிருக்கின்றோம் என்று நீர் நினைவு கூர்ந்து எங்களை நேசிப்பதற்காக, நாங்கள் புல்லை போன்று இருக்கின்றோம், ஒரு புல்ல இருக்கக்கூடிய பூவை போன்று இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை நீர் தருவதற்காக என்று பல விஷயங்களை சங்கீதக்காரன் முன்வைக்கின்றார்.
அன்பாந்துரை இந்த ஏபிள் டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து பர்த்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேற்றுமையா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இல்லை சிக்னஸ் அதனால வந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்லை ஏஜிங்ல வந்து ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். பல நேரங்களில் வந்து இவை எல்லாவற்றையுமே நாம் பெரிதுபடுத்தி விடுகின்றோம். நம்மை போல இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்குள்ளாக குறையை மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்குள்ள இருக்குது. வாழ்க்கையில சங்கீதக்காரன் கற்றிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அவர் வந்து அவருடைய நண்பருடைய மகனை வந்து தன்னுடைய பந்தியிலே அமர்த்தக்கூடிய ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். மெப்பிபோசேத் என்பவருடைய வாழ்விலே ஒரு ஸ்பெஷல் இடத்த வந்து டேவிட் கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்டுடைய பையன், அது மட்டும்தான். அவருடைய டிஃபார்மிட்டி, அவருடைய குறை, அவருடைய நிறை, அவருடைய அது எந்த விஷயமே அவருக்கு ஒரு விஷயமா தெரியல. அவருக்கு தெரிஞ்சது என்ன போல இன்னொரு மனுஷன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்களை நம்ம வந்து பல விதமான டைமென்ஷன்ஸை வச்சு அட்டாச் பண்ணி பார்க்குறோம். அந்த அட்டாச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய குறைகள் என்பவை நம்மை குருடாக்குகின்றன. அவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, நம்மளால வந்து மக்களா பார்க்க முடியல. அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மல்டிஃபரஸ் கலர்ஸ் வச்சு பார்க்குறோம். அதனால நம்முடைய கண்ணு வந்து என்ன கலர் கிளாஸ் போட்டிருக்குதோ அதுதான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. தப்பு நம்ம கிட்ட, பிரச்சனை நம்ம கிட்ட, குறை நம்ம கிட்ட. ஆனா பிறரை குறையுள்ளவர்களாய் பார்க்கக்கூடிய ஒரு மடமை நமக்குள்ள இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நம்மை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பா அமையுது. இங்க இந்த சங்கீதக்காரன் சொல்றது என்னன்னா, கடவுளே நான் இன்னைக்கு புல்ல மாதிரி இருக்கிறேன், புல்ல இருக்கக்கூடிய பூவை மாதிரி இருக்கிறேன், இன்னைக்கு இருக்கிறேன் நாளைக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறேன். ஸோ வாழ்க்கையே அவ்வளோ ஃப்ரெஜைலாக இருக்கும்போது நம்ம மற்றவர்களை எவ்வாறாக எடை போடுகின்றோம் என்ற ஒரு கேள்வி மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது என்பதனை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கின்றது. இதில் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம், கடவுள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்றார், எல்லார் மீதும் அவருடைய ஆளுகை இருக்கின்றது, அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கின்றது என்று காணக்கூடிய ஒரு சூழல் மிக மிக முக்கியமானது. அடுத்த விஷயம் வந்து, நமக்கு யாரையாவது கஷ்டமா இருக்கிறவங்கள பார்த்தோன்னா உடனே நம்ம மனசுக்குள்ள நம்ம இரக்க குணம் உள்ளவர்கள் என்று நம்மையே நினைத்து கொள்வதும், நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் என்று நம்மை நினைக்கும்படியாக நாம் செய்யக்கூடிய சில முயற்சிகளும் நம்முடைய வாழ்வை பொருள் அற்றதாக மாற்றுகின்றது. இங்க நம்ம பார்க்கக்கூடிய 2 பேர், நமக்கு இங்க பீட்டரும் ஜானும் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து போகின்ற அந்த பியூட்டிஃபுல் கேட், அலங்கார வாசல், அதற்குள்ள அவங்க போகும்போது அவங்க பார்க்குற ஒரு மனிதர் யாரு அப்படின்னா, அவரால் மூவ் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் அவரை வந்து உற்று நோக்கி பார்த்து அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னை பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்பாந்துரை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து நம்மை விட வித்தியாசமா இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றவர்களோடு இடைப்படும் பொழுது நிறைய நேரத்துல வந்து மக்களை பார்க்கும்போது, இவங்களுக்கு காசு தேவையா, இவங்களுக்கு பணம் தேவையா, இவங்களுக்கு இது தேவையா, இவங்களுக்கு அது தேவையா, இப்படிதான் வந்து நம்ம பார்க்குறோம். இவங்க நம்மளை போல வாழணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் பல நேரங்களில் நமக்கு இல்லாமல் போயிடுது. நம்ம வந்து ஒரு ஹையர் பிளாட்ஃபார்ம்ல நின்று அவங்களுக்கு நம்ம வந்து வேற ஒரு விஷயத்த கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று நம்மையே பெருமை பாராட்டி பிரமித்து கொள்ளுகின்றோம். இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். உடனேயே அவர் எழுந்து நடந்து துள்ளி குதித்து ஆண்டவரை துதிக்க தொடங்குகின்ற ஒரு சூழல். அந்த இடத்துல உண்மையிலேயே அது ஒரு அலங்கார அழகான வாசலாக இருந்து மக்கள் பிரமித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ நமக்கு வந்து இந்த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப்பை ஷேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
ஒரு மனிதரோடு இடைப்படும் பொழுது இந்த மனிதருக்கு தேவை என்ன என்பதனை உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த உணர்வே பல்வேறு நேரங்களிலே நமக்கு இல்லை. நம்முடைய தளத்திலிருந்து பிறருக்கு உதவி செய்கின்றோம் என்று நினைக்கக்கூடிய ஹையர் லோவர் கேடருக்குள்ள நம்ம போய் உட்கார்ந்து ஃபிக்ஸ் ஆகிறோம். இங்க நம்ம பார்க்கக்கூடிய பேதுருவுக்கும் யோவானுக்கும் ரொம்ப அழகான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனம், அவர்கள் அவருடைய வலக்கையினாலே அவரை பிடித்து அவரை தூக்கி எழுப்பினார்கள், உடனே அவர் துள்ளி குதித்தார். இந்த வலக்கையிலே பிடித்து தூக்கி எழுப்பினார்கள் என்று சொன்ன உடனே என் மனசுல வரக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு பாஸ்டரா ஆர்டினேஷன் வாங்கும்போது நடந்த ஒரு விஷயம்தான். பிஷப் ஒரு பாஸ்டரா ஆர்டேன் ஆகிறவங்கள வலக்கையை பிடித்து தூக்கி நிறுத்தும் பொழுது கடவுளுடைய ஊழியத்துக்குள்ளாக பூர்ணப்படக்கூடிய ஒரு சூழல். பிஷப்பாரிக் நமக்கு தெரியும் பீட்டர் கிட்ட இருந்து தொடங்குச்சு அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். பீட்டரும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஜானும் இவருடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துகின்றார்கள். செயலற்ற வாழ்விலே துன்பம் நிறைந்த அந்த ஒரு மனிதன் ஒரு கொண்டாட்டமாக கடவுளை துதிக்கின்றவராக, கடவுளுடைய நற்செய்தியாக, கடவுளுடைய பிரமிப்பாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. அன்பார்ந்தவரே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதெல்லாம் இந்த கடவுளுடைய தன்மையை பிறரோடு பகிர்றோமோ அப்போெல்லாம் வாழ்வு பூர்ணப்படும். அந்த வாழ்வு பூர்ணப்படும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அது வேற ஒரு விஷயமா மாறும். அந்த மனிதர் தான் யார், தான் எங்க நிக்கிறோம், தான் என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை உயிர்ப்பிச்சிருக்கிறாருன்ற மகிழ்ச்சியோட பூரிச்சு மகிழக்கூடிய கொண்டாட்டமான சூழ்நிலை அது. அந்த கொண்டாட்டத்தை நாம் மாற்றுத்திறனாளிகளோடு பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக முக்கியமானது. மாற்றுத்திறன் என்பது பல்வேறு விதப்பட்டது. ஒருவேளை அது சரீரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், மனதில் இருக்க குறைபாடுகள் எல்லாவற்றையும் சேர்ந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லயே யாரையாவது கிண்டல் பண்றது, கேலி பண்றது அப்படின்றது ஒரு இன்சென்சிட்டிவ் ஆக்டா மாறிடுது. நிறைய வார்த்தைகளை விடுறோம், நிறைய ஆட்டிடியூட்ஸ் காட்டுறோம். கடவுள் நம்மகிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, பீட்டர் கிட்டையும் ஜான் கிட்டையும் இருந்த அந்த வார்த்தைகள், அந்த ஆட்டிடியூட், அந்த செயல்பாடு நமக்குள்ள மாறும்படியாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்ட ஆண்டவர் வாஞ்சிக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். இறுதியா நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, மத்தேயுல உள்ள அந்த நற்செய்தி பாடம். இந்த நற்செய்தி பாடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த சுகம் மற்றவர்களுக்கு ஏன் கிடைக்கல, ஏன் திருச்சபைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய வருகை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கடவுள் சீடர்களை பார்த்து சொல்றாரு, ஃபேத்லெஸ் அண்ட் பர்வர்ஸ் ஜெனரேஷன், எவ்வளோ நாள் தான் அவங்க கூட இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அன்பார்ந்தவரே, ஒருவேளை நமக்கு இது இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு உண்மையா இருந்து கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம அந்த பர்ஃபெக்ட் ஹோல்சம் ஹீலிங், முழுமையான கடவுளுடைய நிறைவான சுகம் பிறருடைய வாழ்விலே வரும்படியாக கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துகின்ற கர்த்தராய் இருப்பார். இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். நான் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்க கிட்ட வந்தேன், இவங்களும் என்னென்னலாமோ பண்ணாங்க, ஆனா இவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் திட்டிட்டு சொல்றாரு, அந்த டீமனை ரிபியூக் பண்றாரு. உடனே அந்த பையனுக்கு சுகம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க விசுவாசம் உங்ககிட்ட குறைவு, உங்ககிட்ட உபவாசம் குறைவு, உங்ககிட்ட ஜெபம் குறைவு, அதனால இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப கடினமானதா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு சொல்றாரு. கடுகளவு விசுவாசம் உங்ககிட்ட இருந்து இந்த மலை இங்க இருந்து பெயர்ந்து அங்க போ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது போகும். அன்பார்ந்தவரே, ஒருவேளை இந்த ஹோப் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், மக்களுக்குள்ள உற்சாகத்தை கொண்டு வரக்கூடிய, வலிமையை கொண்டு வரக்கூடிய, வாழ்வை கொண்டு வரக்கூடிய, சுகத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் என்பவையே மிக மிக முக்கியமானவை. ஒருவேளை இதுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு உலகம் ஒரு வார்த்தையை கொடுக்கலாம், ஆனா கடவுள் செய்த அந்த சுகமளிக்கும் வல்லமையான செயல்பாடு அதுதான். ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அந்த நம்பிக்கையின் மூலமாக ஒரு சுகத்தை கொண்டு ஒரு வாழ்வை பூர்ணப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழி நடத்துதல். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை கொடுத்து நிற்கும் போது பல்வேறு நேரங்கள்ல
நம்ம குறைவுபட்டு போறோம். ஆண்டவர் சொல்றது நமக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபேத் இல்லை, ப்ரேயர் இல்லை, நமக்குள்ள உபவாசம் இல்லை, நமக்குள்ள அந்த புஷ் கடவுளுக்காக எழும்பி நின்று செயல்படுவது என்ற எண்ண ஓட்டம் இல்லை. இவை எல்லாமே நம்மை ஊனமுள்ளவர்களாக மாற்றுகின்றது. அதனால நம்ம பிறரை ஊனமுள்ளவர்களாக காணுகின்றவர்களாக மாறுகின்றோம். ஸோ கடவுள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்ணில் இருக்கிற தூசியை எடுத்து போட்டாதான் மற்றவங்கள முழுமையா பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லி தருகின்ற ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்வை கொண்டு எல்லோரையும் வாழ்விக்க கிருபை பாராட்டுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். அன்பார்ந்தவரே, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நிற்போம். இந்த உலகத்துல கடவுள் எல்லாரையுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா உருவாக்கி இருக்கிறாரு. எல்லாவற்றையுமே கடவுள் அழகா தான் உருவாக்குனாரு. எல்லாத்தையும் உருவாக்கி அழகா இருக்குதுன்னு சொன்னாரு. மனுஷரை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல மனுஷர்களை வெவ்வேறாக பார்த்து நடத்துவது, அவர்கள் வர முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குவது என்பது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இப்போ கடவுள் நம்ம கிட்ட தருகின்ற ஒரு அழைப்பு என்னன்னா, பிகம் த ஹீலிங் இன் தேர் லைஃப். அவங்களுடைய வாழ்வில் ஒரு சுகமளிக்கும் வல்லமையா மாறுங்க. எல்லோரையும் கூட்டி சேருங்க. எல்லாரும் வரட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாரும் கடவுளுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கட்டும், எல்லாரும் கடவுளுடைய சுகமும் வாழ்வும் பெறட்டும், அந்த வாழ்வு முழுமையா கொண்டாட்டமா அவங்களுக்குள்ள இருக்கட்டும், அதுல நீங்க மகிழுங்க அப்படின்ற ஒரு அழைப்பை நமக்கு தராரு. இந்நாளிலே கடவுளுடைய அன்பின் கரத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து நிற்போம். நம்முடைய பலவீனங்களை தாண்டி கடவுளுடைய பலம் பிறருடைய வாழ்விலே நம்மை சுகமளிக்கும் ஆற்றலாய் மாற கடவுளுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நிற்போம். ஆண்டவர் வல்லமையாய் வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உலகே நீர் எல்லோரையும் நேசித்து அன்பாய் படைத்திருக்கின்றீர் என்ற சிந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, மாற்றுத்திறனாளியாய் இருந்த மோசேயை ஆண்டவரே விடுதலையாளராக, விடுதலை தலைவராக தேவரே நீர் மாற்றி வழிநடத்தினீர். அவர் மட்டுமே உம்முடைய தலைவர் என்பதிலே நீர் தீர்மானமாய் இருந்து மற்ற எல்லோரையும் அவருடைய பொறுப்பிலே வைத்து அவரை இந்த விடுதலை பயணத்தை நடத்தி செல்லும்படியாக இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு குடியமர்த்தக்கூடிய ஒரு மனிதனாக அவரை உருவாக்கினீர். உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். உம்முடைய வல்ல கரத்தை ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் காண, குறிப்பாக நாங்கள் இயலாதவர்கள் என்று நினைக்கின்றவர்களே தலைவர்களாய் நீர் மாற்றுகின்றீர் என்ற சிந்தையை நீர் அருளித்தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே திருச்சபையினுடைய ஒவ்வொரு பொறுப்புகளிலும், அதே போல சமுதாயத்திலும் இல்லத்திலும் உள்ள பொறுப்புகளிலும் அவர்களை முதன்மையாய் வைத்து அவர்கள் நடத்தி செல்லுகின்ற பாதைகளிலே உம்முடைய வழிநடத்துதல் பூர்ணப்படுகின்றது என்பதனை கண்டுணரும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய வாழ்வின் ரொம்ப பலவீனமான ஃப்ரெஜைலான சூழ்நிலைக்குள்ளாக ரொம்ப அழகா நீர் நடத்தி வருகின்ற வேளையிலும் ஆண்டவரே, அந்த பலவீனமான ஃப்ரெஜைலான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் எங்கள் வாழ்விலிருந்து வர, பேதுருவுக்கும் யோவானுக்கும் இருந்த அந்த ஒரு தீர்க்கமான வெளிப்பாடு, நான் இவர்களோடு இடைப்படும் பொழுது இந்த மனிதரின் வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதிலே உம்மை கொடுத்து உம்முடைய வாழ்வை கொடுத்து அவரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சூழல், கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி ஆண்டவரை உம்முடைய வல்லமையின் பிரசனமாய் வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனையோட்டம், இவைகள் எங்களுக்குள்ளாக பூர்ணப்பட அருள் பாராட்டும். கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே குன்றி போய் இருக்கின்ற விசுவாசம், குன்றி போய் இருக்கின்ற ஜெபம், குன்றி போய் இருக்கின்ற உபவாசம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களை திருத்திக் கொண்டு ஆண்டவரே அநேகரின் வாழ்விலே உங்களுடைய முழுமையான சுகத்தையும் வாழ்வையும் நம்பிக்கையும் கொண்டு வர எங்களுக்கு அருள் பாராட்டும். முற்றிலுமாய் உங்களுடைய அன்பின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். தேவரீ நீர் வல்லமையாய் வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய சுகமளிக்கும் பிரசனமாய் அநேகர் வாழ்விலே மாற எங்களுக்கு அருள் தாரும். எல்லோரும் எல்லாரையும் போல வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கிருபைகளே எங்களுக்கு அருளித்தாரும். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வல்லமையாய் வழி நடத்தும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தரே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமர எடுத்து உட்புகுத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவிடம் இருப்பாராக. திருச்சபைகளுக்கான அறிவிப்புகள். இயேசு கிறிஸ்துநாதர் ஆலயம் பாலவாக்கம். திங்கள் தொடங்கி வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் காலை 7 மணி முதல் 7:45 மணி வரை ஆலயத்தில் வழிபாடு நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு நமது திருச்சபையில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். பெருங்குடி CSI இம்மானுவேல் ஆலயம். வியாழன் மாலை 7 மணிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். பெருங்குடி CSI இம்மானுவேல் ஆலயத்தில் வயரிங் செய்வதற்கான மின் பொருட்கள் தேவைப்படுகிறது. சபையார்கள் உற்சாகமாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்க விரும்புகிறவர்கள் ஆயர், செயலர், பொருளர் அவர்களை அணுகவும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவர்கள் அலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கணேஷ் நகர் கிறிஸ்துநாதர் ஆலயம். மாலை 7:30 மணிக்கு சிறப்பு வழிபாடு ஆலயத்தில் நடைபெறும். பொதுவான அறிவிப்புகள். வெள்ளி, சனி, ஞாயிறு லாக்டவுன் கட்டுப்பாடுகள் உள்ளன. கொரோனாவின் தாக்கம் குறைந்து சுமூகமான நிலை திரும்ப சபையார் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமதி ரீன் கிரேஸ் கிஷோர் அண்ட் திரு கிறிஸ்டோபர் கிஷோர் குமார். நாள் வாழ்த்துக்கள். திரு ஹரிதாஸ், திரு மாணிக்க வாசகம், திருமதி தேவகி ஜான்சன், செல்வன் சாமுவேல் அமலன், செல்வன் டி நெஃபின் பிரின்ஸ், திருமதி இந்திரா ஜபசிங், செல்வன் ராஃபின் ஷான் ரோஹித், திரு ஜி அமல்ராஜ், திரு பி ரிச்சர்ட் ஜெகதீசன், திருமதி ஜெபின் அமுதா, திருமதி கிரேஸ் ராஜசேகர், திருமதி சோபியா மேரி, திரு டி தனபால், திருமதி கியூரி கயல்வெளி, திருமதி சுஜிதா மேரி, திருமதி ஜானட் ஜெசிந்தா, திரு ஜோசப் நெல்சன் ஜெம்ராஜ், திரு அர்னால்ட் பாபி, திரு டி குணசிங் பாபு, திருமதி ஜி ஷர்மிளா, செல்வி ஆர் டெல்பின் சீலி, செல்வன் எஸ் ஜோசப் ராஜன், செல்வன் ரால்ஃப் ஜெயிடியா காட்வின், செல்வி ஜெனோவா ஜபமலர், திரு பி ஆர் ராஜ்மெல்வின், திரு யுவராஜ், திரு டி ஜீனியஸ், திருமதி
அகதா கிறிஸ்டி, திருமதி அமுதா மேரி, செல்வன் பி கெவின் சாமுவேல், திரு ஜே மூனா இ ஹெசியேல், திரு மெல்வின் ஆர்தர், திருமதி கன்னிமேரி ரகு ராபர்ட்சன், திருமதி கிறிஸ்டினா ஏஞ்சல் பிரதீப், செல்வி ஜெர்லின் ஜாய், செல்வி ஐ கெசியா மெர்சி, திரு அரவிந்த், திருமதி கேர்லின் மெல்வின், திரு ஏ அதிசயராஜ், திருமதி ஷாமிலா தேவி, திரு டேனியல் வில்லியன் ஜே, திரு ஆண்ட்ரூ ராபர்ட்சன், திரு ஜீவானந்தம், திருமதி ஷெரில் ரெபேக்கா, சாமுவேல் சுந்தர்ராஜ், செல்வி ரோசலின் ஜெயசீலி எஸ், திருமதி சந்திரா சந்தோஷம், திருமதி கஸ்தூரி ஜெயக்குமார், திருமதி சனோமி வயலட், திருமதி ஜெபசீலா. இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். ஆயர் அவர்கள் இவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அன்பார்ந்தோரை தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொருவரையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து நன்மையினால் அபிஷேகித்து நீடித்த ஆயுசை நிறைவான மகிழ்ச்சி அருளித்தாரும். இம்மட்டும் நீ செய்து வந்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக மக்கூடான கொடி ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுதும் ஆண்டவர் தாமே ஆலோசனை கத்தராக இருந்து அடியவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நன்மையினால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்து செழிக்கப்படும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவன்ல பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், சிஎஸ்ஐ பாலவாக்கம் பெருங்குடி குருசேகரம், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பாலவாக்கத்தை சேர்ந்த திருமதி டி லின்சி மேரி, காலம் சென்ற திரு எஸ் டேவிட் அவர்களுடைய மகள் டி ஹெலன் ரெபேக்கா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் பேராயம் காந்திபுரம் குருசேகரம் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச்சை சேர்ந்த திருமதி டி வெற்றி செல்வி, திரு எம் ஜி தாவீது அவர்களுடைய மகன் டி ஈனோக் ஜான்சன் மாணிக்கம் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் இந்த தூய நியமத்தில் சேரக்கூடாத நியாயமான தடை ஏதும் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. அன்பார்ந்தோரே, திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்ற பிள்ளைகளுக்காக கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். கர்த்தர் தாமே பக்கத்துணையும் பாதுகாவலருமாக இருந்து உடைய பிள்ளைகளை ஒருவருக்காக ஒருவர் ஆயத்தப்படுத்தி திருமண நாளை தேவரி நீர் முன்குறைத்திருக்கின்ற கர்த்தர் நீர் பிரசன்னராய் இருந்து திருமணத்தை நடத்தி தந்து உடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கின்றீர் என்பதனை பெற்றோருடன் பிறந்தார் குடும்பம் காண அருள் பாராட்டும்.
ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடுகின்ற கர்த்தர் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கின்ற ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் இருந்து அனைத்து நன்மைகளினாலும் திருப்தியாக்கி ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய அன்பின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். புதிதாய் பிறக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் சந்ததி சந்ததியாக உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய அருள் பாராட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, கடவுளுடைய ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக கீர்த்தனைகளிலே 108ஆம் கீர்த்தனை விசுவாசியின் காதில் பட என்ற பாடலை இணைந்து பாடுவோம். அன்பார்ந்தோரே, நாம் தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையங்களே, ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மே சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களையும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியா இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாய் கடவுளை நோக்கி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா நாள் லீவுகளுக்கும் காரணரே, உடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும் நீர் பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவருடைய நல்வாழ்வு குறித்ததான சிந்தனை எங்களுக்குள்ளாக புதுப்பிக்கப்படவும், திருச்சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கான இடத்தை உருவாக்கி தரக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கவும் இயங்கவும், அவர்களுக்கான உரிய உதவிகளை செய்யும்படியான சிந்தனையோட்டத்தையும் வாழ்வின் செயல்பாடுகளையும் எங்களுக்குள்ளாக பூர்ணப்படுத்தி தரவும் உடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகள், அசைவுகள், குறைவுகள், நிறைவுகள் எல்லாவற்றையும் ஏற்று எல்லோருடைய வாழ்விலும் நன்மை இயங்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே, அனைத்து நல்லீவுகளையும் எல்லாருக்கும் பெற்றுத்தரக்கூடிய சிந்தனை ஊட்டத்தை எங்களுக்குள்ளாக புதுப்பித்தரலும். பலவீனமாய் இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய பலமாக, உம்முடைய சத்துவமாக, உம்முடைய நம்பிக்கையாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். கல்வி கற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரி நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை கல்விக்கு போகும்படியாக, கல்வி கூடங்களுக்கு போகும்படியாக தேவரி நீ கிருபை பாராட்டி ஆண்டவரை உம்முடைய கிருபையினாலே கல்விக்கான வாய்ப்பு வகைகள் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆசிரியர்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லோரும் உடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆசீர்வாதமாய் இருக்கவும், கர்த்தர் தாமே உடைய கிருபையினாலே எந்த தீங்கும் அண்டாதபடிக்கு தேவரி நீர் பாதுகாத்துக் கொள்ளவும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து, திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை அருளி தந்து, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு உம்முடைய சுதந்திரங்களை தேவரி நீர் அருளி தருகின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோரின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து குடும்பத்திற்காக அவர்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தாரும். முதிய பெற்றோரோடு இருந்து பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நல்ல தெய்வீக சுகத்தை நீர் அருளி தருகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவர் உயிர்ப்பித்தலும் ஆயர்களையும் அவருடைய குடும்பங்களையும், ஆண்டவரை பேராயரையும் அவருடைய குடும்பத்தையும் தேவரி நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஆலயங்களையும் தேவரி நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் தாமே உம்முடைய கிருபையினாலே வழி நடத்தி ஆண்டவரே, பாலவாக்கம் ஆலயத்தை சுற்றி உம்முடைய கிருபையினாலே எல்லைகளை முற்றுகையிட்டு வல்லமையாய் வழி நடத்தவும், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் எல்லைகளை விரிவாக்கி ஆலயத்தை புதிதாய் அஸ்திபாரப்படுத்தி தளம் போட்டு கட்டி எழுப்பி முழுமையாக்கி தரவும், ஆண்டவரை பெருங்குடி ஆலயத்தை தேவரி நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே அதை முழுமையாக்கி தந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தேவரி நீர் பெற்றுத்தந்து உம்முடைய கிருபையினாலே அந்த ஆலயத்தை தேவரி குறித்த நாளிலே பிரதிஷ்டை செய்கின்ற கர்த்தராயிருப்பதற்காக ஆண்டவரே, அதில் பேராயர் வந்து ஆண்டவரை ஜெபிக்கின்ற வேளையிலும் உம்முடைய வல்லமையின் பிரசனம் முற்றிலுமாய் ஊற்றப்பட கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அந்த ஆலய பிரகாரங்களிலும் நோக்கி பார்க்கும் பொழுதும் உடைய பிள்ளைகளின் வாழ்வு ஒவ்வொன்றும் புதுப்பிக்கப்பட அருள் பாராட்டும். கணேஷ் நகர் ஆலயத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆண்டவரை எப்பொழுதும் நன்றி நிலையத்தோடு நோக்கி பார்க்கவும், கர்த்தர் செய்கின்ற எண்ணிலடங்கா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தவும் கிருபை பாராட்டும். எக்கியார் குப்பம் ஆலயத்தை கட்டி எழுப்பி முழுமைப்படுத்தி தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். குறைவுகளை நிறைவாக்குகின்ற உடைய வல்லமையான பிரசனம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நேரத்திலும் கூட எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் உடைய நம்பிக்கையின் ஓட்டமாக நாங்கள் மாறும்படியான கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடும். எங்களை ஆளுகின்றவர்கள், நாட்டை ஆளுகின்றவர்கள், உலகை ஆளுகின்றவர்கள் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் சுற்றி உடைய பாதுகாப்பிலே அருளி தந்து ஒவ்வொரு மூலமாகவும் நன்மை மட்டும் மக்களுக்கு வந்து சேர கிருபை பாராட்டி நன்மை செய்கின்றவர்களை பாதுகாத்தருளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலக அனைத்திலும் உடைய ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸோ COVID-19 மற்ற எந்த விதமான ஒரு தீமையோ உம்முடைய ஒவ்வொரு மக்களையும் அணுகாதபடிக்கு தேவரீனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, இயற்கையின் சீற்றங்கள் மற்ற அனைத்து சூழ்நிலைகள் ஆண்டவரே, போர் சூழல்கள் எல்லாவற்றையும் தேவரீ நீர் மாற்றி போடும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் வாழ்வித்து பலவீனராய் இருக்கின்றவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தேவரீ நீர் அகற்றி போட்டு எல்லோருக்கும் நல்வாழ்வை அருளித்தார். இப்பொழுதும் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். கடவாத உடைய திவ்ய பிரசனம் நீங்காத கிருபை அருள் சூழ்ந்து கொள்ளும். இந்த வாரத்துக்கான வழி நடத்துதலை தேவரீ நீர் எங்களுக்கு அருளி தந்து
நாங்கள் நினைக்காததும் எங்களுக்கு எட்டாததும் எங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதுமான உம்முடைய வல்லமையான வழி நடத்துதல் எங்களுக்குள்ளாக பூர்ணப்படவும் நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய வல்லமையின் கரம் கூட இருந்து இயங்கவும் ஆண்டவரை நீர் நடத்தி செல்லுகின்ற பாதைகளை கண்டு உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கவும் அநேகர் வாழ்விலே ஆசீர்வாதமாய் மாறவும் எங்களுக்கு அருள் பாராட்டும். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வல்லமையாய் வழி நடத்தும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருந்து நாம் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நமது இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்முடைய நிலைத்திருக்க கடவுது. அன்பார்ந்தோரே, நிறைவு பாடலாக பாமாலைகளிலே மங்கள கவிகளில் 4ஆம் கவி பரமண்டலத்தில் உள்ள என்ற பாடலை இணைந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அரும் தாவிடும் இருப்பாராக. சந்தோஷத்தோடைய சமாதானத்தோடைய சகல ஆசீர்வாதங்களோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். May God bless you. Have a blessed and wonderful week ahead.